அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்திருக்கிற கேள்விகள் சிலவற்றிற்கான பதில்களை தற்பொழுது நாம் பார்க்கலாம். அமீரா அப்படிங்கிறவங்க விழுப்புரத்திலிருந்து கேட்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அண்டை வீட்டார் பிறந்த நாள் கொண்டாடிய கேக் மற்றும் அந்த உணவுப் பொருட்களை எங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து கொடுத்தால் அதை உண்ணலாமா? சிலர் நாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுதான் தவறு, அது நமக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது, அதை உண்ணலாம் என்று கூறுகிறார்கள். இது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிதான், அவங்க வீட்டுக்கு நமக்கு அந்த உணவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உணவை நம்ம தவிர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஒரு உணவு நேரடியாக அந்த உணவின் காரணமாக ஹராம் ஆகுதல், ஒரு உணவு புற காரணங்களினால் ஹராம் ஆகுதல். ஹராம், இந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னா ரெண்டு வகையில் ஒரு உணவு ஹராமாக மாறும். நேரடியாக ஒரு பன்றி இறைச்சியோ அல்லது ஒரு மதுபானமோ ஒரு செத்த பிராணியோ பிஸ்மி சொல்லி அறுக்கப்படாததோ இந்த மாதிரியான இரத்தமோ அதெல்லாம் கொடுக்கப்பட்டால் நேரடியாகவே அது ஹராம், தடுக்கப்பட்டது அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். சில பொருட்கள் இருக்கும் அது ஹலால், ஆனால் அது வந்த வழி தவறாக இருக்கும், அதனால் அது ஹராமாக மாறும். உதாரணமாக ஒரு பொருள் ஒரு சர்க்கரை இருக்குது, ஒரு பருப்பு இருக்குது, ஒரு பால் இருக்குது, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட பொருள். ஆனால் அதை ஒருத்தர் திருடி கொண்டு வந்து தர்றாரு. அப்போ திருட்டு பொருள் என்கிற வகையில் அந்த பொருள் ஹராமாக மாறிடும். இது மாதிரி ஒரு ஹராம் என்று சொல்வது பல ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்களினால ஒரு பொருளை உண்ணலாம், உண்ணக்கூடாது, ஏற்கலாம், ஏற்கக்கூடாது என்ற முடிவுக்கு நாம் வரலாம். அந்த வகையில் சில இடங்களில் அமர்வது தவறு, இந்த இடத்துல இருக்கிறது தப்பு அப்படின்னு மார்க்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட சில இடங்கள், சில செய்திகள் இருப்பதாக நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த உணவு ஹராம் அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, அந்த திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக வேண்டி நம்மளை அழைக்கிறாங்க, நாம் அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கவில்லை, ஓகே. அதற்கு பிறகு அந்த உணவு நம்முடைய வீட்டுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னால் அந்த உணவு இப்போ எந்த வகையில் ஹராம்னு சொல்கிறது, எந்த வகையிலையும் சொல்ல முடியாது. அந்த உணவு அடிப்படையில் அவங்க ஹராமாக திருடி கொண்டு வந்து தந்துட்டாங்க, அதனால் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புறக்காரங்களினாலும் அது ஹராமாக மாறலை. நேரடியாக அந்த பொருள் ஹராமா அப்படின்னா அப்படியும் அது ஹராமாக இல்லை. ஏன்னா அனுமதிக்கப்பட்ட பொருளை ஒரு கேக்கு கொண்டு வர்றாங்க, ஒரு நல்ல விருந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு கொண்டு வந்து தர்றாங்க, அதையும் நாம் நேரடியாகவும் ஹராம்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு தேடி வந்த இந்த உணவை சாப்பிடுவது மார்க்க அடிப்படையில் குற்றமாக ஆகாது. இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் தடுக்கப்படாத ஒன்றை, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குதல் என்ற நிலைக்கு நம்ம போயிட்ட குற்றவாளியாக கூட ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் அதையும் சொல்கிறான், அல்லாஹ் அனுமதிச்சதை ஹராம்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கினதை ஹலால்னு சொல்லி அனுமதிக்கவும் கூடாது. ரெண்டுமே ஈக்குவலான ஒரு விஷயம்தான். ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கினதை ஹலாலாக்கக்கூடாது, அனுமதிக்க ஆக்கக்கூடாது என்று சொல்வது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை தடுத்ததை ஆக்கிறாதீங்க என்பதை பல பேர் சொல்ல தவறுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு பேணுதல் என்ற அடிப்படையில் அதை வலியுறுத்த கூட செய்கிறாங்க. எதை வலியுறுத்துறாங்க? அல்லாஹ் அனுமதிச்ச ஒன்றை இதை சாப்பிடாதீங்க, அது அதை விட்டு தவிர்த்துக்குங்க என்றெல்லாம் வலியுறுத்துறாங்க. இதுவும் அல்லாஹ்விடத்துல பாவமானது, குற்றமானது தான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாகவே எச்சரிக்கை பண்ணுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற தூய உணவுகளை, தூயவற்றை நீங்கள் ஹராமாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அதோட மட்டும் முடிக்கல அல்லாஹ், அடுத்து சொல்றான் வலா தஅத்தது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன். வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறுவோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ் தடுக்கலைங்கும் போது நீங்களா அதை எந்த கிரவுண்டில் தடுக்கிறீங்க? என்ன அடிப்படையில் அவங்க நோக்கம் ஆயிரம் இருக்கட்டும், நோக்கத்திற்காக வேண்டி ஒருத்தருடைய நோக்கத்திற்காக வேண்டியெல்லாம் அந்த பொருள் ஹராம்னு மார்க்கத்தில் ஹராமுக்கான இலக்கணம் நமக்கு சொல்லப்படலை. ஹராம்னா எப்படி ஹராம் ஆகும்னு திட்டவட்டமாக அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும், ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானதுன்னு ஹலால் ஹராமுக்கான இலக்கணங்கள் வகுத்து தரப்பட்டதுக்கு பிறகு நாம கூடுதலாக பேணுதல் என்று அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது என்று சொல்லுவது என்பது மார்க்கத்தில் குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி நம்ம வீடு தேடி வரக்கூடிய இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு மார்க்க ரீதியான எந்த சான்றுகளும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, திருக்குர்ஆன் இன்னொரு இடத்துல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இந்த கருத்தை நமக்கு பதிய வைக்கிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், இந்த பிஸ்மி சொல்லி அறுத்து உண்ணப்பட்டது, பிஸ்மி சொல்லாமல் அறுக்கப்பட்டது என்கிற அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அந்த தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுகிறான், ஒமாலக்கும் அல்லா தவுக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலை.
அல்லாவின் பெயர் கூறப்பட்டதை உண்ணாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாவுடைய பேரை அங்கே சொல்லியாச்சுல்ல, பிறகு அல்லாவுடைய பேரை சொல்லி ஹலாலாக ஒன்று வந்திருக்கு, உனக்கு ஹலாலாக வந்திருக்கிறவனோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது? வகது ஃபஸ்ஸலலக்கும் ஹர்ரம அலைக்கும் இல்லாமல் துரிர்த்தும் இல்லை. வகது ஃபஸ்ஸலலக்கும் ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு எது ஹராமுங்கிறத அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டான். இல்லாமல் துரிர்த்தும் இல்லை, நிர்பந்தமான நேரங்கள் தவிர, நிர்பந்தமான நேரங்களில் உள்ள சட்டங்கள்லாம் வந்து மாறி போயிடும்ல, அதை தவிர இயல்பான சாதாரண நேரத்தில் எந்த பொருள் ஹராம் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். தெளிவுபடுத்தினதுக்கு பிறகு நீ என்ன இதை பிடிச்சி ஹராமுங்கிற திங்க மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம நோக்கி இவ எவ்வளவு அழுத்தமா அல்லாஹ் இந்த கேள்வியை முன் வைக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு மேலும் முடிக்கல, அதே கருத்தை இன்னும் பேசுறான். வைன்ன கசீரல் யுதில்லூன பி அஹ்வாயிஹிம் பிகைரி இல்மின், அதிகமான பேரு அறிவில்லாமல் தங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக அவர்கள் வழிகெடுக்கிறார்கள். தங்களுடைய மனோ இச்சையினால வழிகேட்டின்பால் மக்களை அழைக்கிறாங்க, அவங்க வழிகெடுக்கிறாங்க. பிகைரி இல்மின் இன்ன ரப்பக ஹுவ அலமு பில் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை உமது இறைவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த வசனத்தின் வழியா என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ் ஹலால் ஹராம தெளிவாக உனக்கு சொல்லி தந்ததுக்கு பிறகு அந்த பட்டியலில் இல்லாத ஒன்று அல்லாஹ்வுடைய அனுமதி பட்டியலில் இருக்கிறது நீ தடுக்கப்பட்ட பட்டியலுக்குள்ள ஒன்று கொண்டு போற ரைட்ஸ் கொடுத்தது யாரு? ஒன்று. ரெண்டாவது, திங்கலான்னு நான் சொன்னதுக்கு பிறகு அதை திங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறிய, இந்த மாதிரி அதிமேதாவித்தனம் செய்யறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு என்றெல்லாம் இந்த வசனத்துல அந்த துணியில தான் அல்லாஹ் நம்ம இடத்துல பேசுகிறான். அதனால இதுல ஒன்றும் இந்த விஷயங்கள், இந்த மாதிரி உணவு நம்முடைய வீட்டை தேடி வந்தால் அதை உண்பது தடுக்கப்பட்டதாக நமக்கு எந்த செய்தியும் சொல்லப்படாத காரணத்தினால தாராளமாக அந்த உணவை உண்ணலாம் நாம. அடுத்து திருச்சி மாவட்டம் வளநாடு அப்படிங்கிற ஊர்ல இருந்து சிராஜுதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய கேள்வி, துஆ செய்யும் பொழுது சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அருள்வாயாக என்று துஆ கேட்கிறார்களே, இது போன்ற பாலம் இருக்கிறதா? அந்த பாலத்தின் பெயர் சிராத்துல் முஸ்தகீமா? ஏனென்றால் சிராத்துல் முஸ்தகீம் என்று சொன்னால் அது நேர்வழி பற்றித்தானே குர்ஆன் கூறுகிறது. எனவே இதற்கு குர்ஆன் ஹதீஸ் மூலம் விளக்கம் அளிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மறுமையில் ஒரு பாலம் அமைக்கப்படும் என்று ஹதீஸில் இருக்கிறது, அவ்வளோதான் இருக்குது. அந்த பாலம் வந்து அந்த பாலத்தில் நடந்து செல்லக்கூடிய முறைகள் சம்பந்தமாக இருக்கிறது. நல்ல ஈமான் உள்ளவங்க, இறை நம்பிக்கையுடையவங்க அந்த இறை நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த பாலத்தை விரைவாக கடப்பாங்க. அது எங்கே அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நரகத்தின் மேற்பரப்பில் அமைக்கப்படும். அவங்க சொர்க்கத்தை நோக்கி பயணம் பண்ணுவதற்காக வேண்டி தீர்ப்பு சொல்லப்பட்டு போங்கன்னு சொல்லப்படும். அப்படி போகிற நேரத்தில் நரகத்தை கடந்து தான் எல்லாரும் சொர்க்கம் போயாகணும். நரகத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த கடக்கிற விதம் இருக்குதே, அதில் சில பேர் அதில் விழுந்து பல ஆண்டுகள் கடந்து அப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க. சில பேர் அந்த பாலத்தில் வேகமாக கடந்துருவாங்க, காற்றை போல கடப்பாங்க, மின்னலை போல கடப்பாங்க, வேகமான ஒட்டகத்தை போல கடப்பாங்க, குதிரையை போல கடப்பாங்க, விறுவிறுன்னு கடந்துருவாங்க, ரொம்ப மெதுவாக கடப்பாங்க, அதில் கடக்க முடியாமல் கீழே விழுந்துருவாங்க. இப்படியாகவெல்லாம் பல மாதிரி அந்த பாலத்தை கடந்து செல்வாங்க. இது ஹதீஸில் நமக்கு வரக்கூடிய செய்தி. தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகு சொர்க்கத்தை நோக்கி மக்கள் பயணிக்கும் பொழுது ஃபயுரபு சிராத்து பைனல் வஹ்ரானை ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய நரகத்தினுடைய மேற்பரப்பில் சிராத் அமைக்கப்படும்னு இருக்கு. இவங்க சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிறாங்க. ஹதீஸில் என்ன வருதுன்னா சிராத் அமைக்கப்படும். சிராத்னா என்ன? சிராத்னா ஹிதின சிராத்துல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரிய வழியை காட்டு, நேரிய பாதையை காட்டுங்கிறமல. சிராத்னா பாதை, பாலம் என்கிற பொருளை குறிக்கும். இன்னொரு ஹதீஸ்ல இதே விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கும் பொழுது ஃபயுரபு ஜிஸ்ரு ஜஹன்னம், ஜஹன்னத்துடைய பாலம் அமைக்கப்படும். பாலம்ங்கிற சொல்ல நேரடியாக பயன்படுத்துறாங்க. இங்க பாதை, நரகத்தின் மீது ஒரு பாதை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க சிராத்துன்னு வந்த உடனே நம்ம ஆலிம்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிராத்துல் முஸ்தகீம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரெகுலரா வளமையா ஓதிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து விட்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிராத்துல் முஸ்தகீம் அப்படியெல்லாம் எந்த பாலமும் மறுமையில் இருப்பதாக ஹதீஸிலே குர்ஆன்லேயே நமக்கு சொல்லப்படவே இல்லை. அது பின்னாடி வந்து அது மட்டும் இல்லை, வெறுமனே பேர் சொல்லியிருந்தா கூட ஏதோ அந்த சிராத்துன்னு வந்ததுனால சேர்த்துக்கிட்டாங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்திட்டாங்கன்னு போயிடும். ஆனால் அதுக்கு நிறைய கதைகளையெல்லாம் உண்டாக்கி வச்சாங்க. அது வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும், முடியை விட ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அப்படியெல்லாம். இதுவெல்லாம் அவங்களுடைய கற்பனையின் வெளிப்பாடு தானே தவிர குர்ஆனிலோ ஹதீஸிலோ இவ்வாறு எந்த செய்தியும் நமக்கு சொல்லித்தரப்படவே இல்லை. நரகத்தின் மீது ஒரு பாலம் அமைக்கப்படும். அந்த பாலத்தில் நடந்து செல்வதில் சில பேர் வந்து விரைவாக செல்வாங்க. இன்னும் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், எல்லா நபிமார்களும் அவங்கவுங்க தன்னுடைய சமுதாயத்தோடு தாரோடு அந்த பாலத்தை கடப்பாங்க.
அதில் முதலாக நான் என்னுடைய சமுதாயத்தோரோடு நான் கடந்து போவேன் என தீர்ப்பு சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு முதலாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சமுதாயம் உம்மத்தை முஹம்மதியா தான். அப்போ உம்மத்தை முஹம்மதியாவை அழைச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கணக்கு இல்லாமல் விசாரணை இல்லாமல் போகக்கூடிய ஆட்களை கூட்டிக்கிட்டு முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, அப்போ அவங்க தான் அந்த பாலத்தை கடந்து போகிறாங்க. நான் தான் முதல்ல கடந்து செல்லக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறாங்க. எனவே சிராத் என்பது இருக்கிறது, பாதை, பாலம் என்ற செய்தி இருக்கிறது. அந்த பாலத்திற்கு முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம் என்ற பெயர் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அதுக்காக கதைகளும் கற்பனைகளும் சொல்லப்படுவதை போல அந்த மாதிரியான இலக்கணங்களும் சொல்லப்படவில்லை என்பதை நாம குர்ஆன் ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து பர்வீன் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து கேட்குறாங்க, உறவினர்களை வெறுக்கக்கூடாது, அவர்கள்கிட்ட ஒரு 3 நாளைக்கு மேலே கூட பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது. ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய உறவினர்களை, அதாவது ரொம்ப நெருங்கிய உறவினர்களை எப்படி எதிர்கொள்வது? அவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சதுனால பல தடவை நம்ம மனசு பாதிக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அப்போ அதையும் மறந்து நம்ம அவங்க கிட்ட உறவு கொள்ளணுமா, பேசணுமா? மறந்து மன்னிக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி துரோகம் செஞ்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் என்ன? அப்போ அவங்க மீண்டும் மீண்டும் அதே தப்பு தானே நமக்கு திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ இது குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக எப்படி எதிர்கொள்றது? இது கொஞ்சம் எனக்கு தெளிவான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து. இதில் இப்போ நாம் இந்த நம்பிக்கை துரோகம் நமக்கு கேடு செய்யக்கூடிய, தீங்கு செய்யக்கூடியவங்களை நாம் அணுகுகிற முறை இருக்குல்ல, பல்வேறு முறைகள் மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அதுவும் மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. குறைஞ்சபட்சம் அவங்கள அவங்க செஞ்ச தீமைக்காக வேண்டி அவங்கள பேசி ஏசி நம்முடைய மனக்குமுறலை வெளிப்படுத்த அதுவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் துலிம். அநீதம் இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். பொதுவாகவே அல்லாஹ் கெட்ட வார்த்தையை விரும்புறது இல்லை தான். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க, இல்லா மன் துலிம், அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர மற்றவன் விஷயத்தில் அல்லாஹ் விரும்பலை. அப்படின்னா அநீதி இழைக்கப்பட்டவன் ஒரு கெட்ட வார்த்தையை பேசுகிறான்னா விரும்பத்தகாத, அவர் மேலே உள்ள கோபத்தின் வெளிப்பாடாக அந்த வார்த்தைகளை சொன்னால் ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கான், நீ அவனுக்கு துரோகம் பண்ணியிருக்க, ஏமாத்திருக்கிற, ஃப்ராட் பண்ணியிருக்கிற, அப்போ அதையெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்க முடியுமா? அந்த வேதனையின் வெளிப்பாட்டில் அவன் பேசியிருக்கிறான் என்று இப்படியும் ஒரு வகையான முறை மார்க்கத்தில் இதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நஷ்டஈடு பெற்றுக்கொள்வது, நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான என்ன உண்டோ அதை பெற்றுக்கொள்வது, அதுவும் இருக்கிறது. அதை தாண்டிய உயர்ந்த நிலை பட்டியலில் அவங்கள மன்னிச்சு விடுங்க என்கிற அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் ஒரு சாதாரண இயல்பாக ஒரு மனிதர்கள் பல மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரே சட்டம் என்பது பல நேரங்களில் எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்காது. ஏன்னா எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இல்லை தானே. அப்போ சில பேர் மன்னிப்பதற்கு தயாரான மனநிலையில் இருப்பாங்க, சில பேரால் மன்னிக்கவே முடியாது. அப்போ அப்படிப்பட்டவர் இந்த 4 வழிமுறைகளில் எந்த வழிமுறை தனக்கு இயன்றதோ, தனக்கு சாத்தியமோ, தான் செய்வது இயலுமோ அதை அவர் கடைபிடிச்சுக்கிட்டோம் என்கிற வகையில் தான் இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். ஆனாலும் சிறந்தது மன்னிச்சு விடுறது என்கிற வகையில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த மன்னிப்பு அப்படிங்கிறதுல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், நாம் மன்னித்தல் அப்படின்ன உடனே பெரும்பாலுமே எப்படி யோசிக்கிறோம்? நாம் அவருக்கு ஏதோ நன்மை செய்கிறத யோசிக்கிறோம். நமக்கு துரோகம் பண்ணிட்டார்ல, துரோகம் பண்ணவருக்கு நாம பெருந்தன்மையாக விட்டு கொடுப்பதாகவும் நாம பெருந்தன்மையாக நடந்து கொள்ள இந்த நம்முடைய பாட்டை மட்டுமே பார்க்குறோம். இருக்குது, நம்முடைய பெருந்தன்மை அதில் இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் அவருக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்ற பார்வையை விட மன்னிப்பதன் வழியாக உங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சுக்கிறீங்க என்று நவீன அறிவியல் நமக்கு பாடம் நடத்து. அவர் செஞ்ச அந்த துரோகத்தை நினைச்சு அந்த கோபத்தில், வெறுப்பில் அதை மறக்காம மன்னிக்காம அதை தூக்கி உள்ளத்துல இருந்து வெளியே போட முடியாம குமுறிக்கிட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அதனால் கேடு இருக்கா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம். உங்களுக்கு கேடு கன்ஃபார்மா இருக்கு. உங்களுக்கு கேடு, உங்களுக்கு பசிக்குமா, அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ரெஷர் கூடுமா, உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா, உங்க வேலையை நிம்மதியாக செய்ய முடியாதா, மற்றவங்கள்ட்ட இயல்பாக நடக்க முடியாதா, அந்த மாதிரி கோபமும் வெறுப்பையும் நினைக்கிற நேரத்தில் உங்க பிள்ளைகளை கூட உங்களுக்கு கொஞ்சம் முடியாத ஒரு மனநிலைக்கு நீங்க ஆளாகிறீங்களா இல்லையா? உங்க மனைவியோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையாடலை தொடர முடியாத சிக்கல்ல இருக்கிறீங்களா இல்லையா? யாரோ எவரோ கேட்கறதுக்கெல்லாம் எரிஞ்சு அவர்கிட்ட பேசுறீங்களா இல்லையா? இப்ப இது யாரை பாதிச்சிருக்கு? அவர் துரோகம் செஞ்சுட்டு போனவர். அவர்
துரோகம் செஞ்சவர், அநியாயம் தப்பு பண்ணினவர், ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ஆள் பாதிக்கப்பட்டு புலம்பி டென்ஷன் ஆகி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வாழ்க்கை நிம்மதி இழந்தா ஓகேங்களாம். செய்யப்பட்ட நீங்களும் சேர்ந்து எப்படி இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நிலையில் தானே இருக்கிறீங்க. அப்ப நீங்க அவன் ஏற்படுத்திய பாதிப்பு ஒண்ணு, அதை நினைச்சு 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 உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற பாதிப்பு அதை விட அதிகமா இருக்கிறது. அப்ப இந்த மன்னிப்பு என்பதை சிறந்ததுன்னு ஏமா இருக்குன்னு சொல்லிச்சு தெரியுமா? இந்த நன்மையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அல்லாஹ்விடத்துல பெற வேண்டிய நன்மையும் இருக்கிறது, மறுமையில கிடைக்கிற நன்மையும் இருக்கிறது. அதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவைன்னு கேட்டா, உள்ளத்துக்குள்ள இருக்கிற கசட அழுக்க கோபத்தை வெறுப்பை தூக்கி வெளியே போடும் பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுக்கு அதான். இப்ப நீங்க அவர் மேல வர்ற கோபம் கூட ஏன் உங்க நிம்மதியை கெடுத்தாருன்னு தானே. உங்க நிம்மதி அவர் எடுத்ததுக்கு அவர் மேல கோபம், அதை நினைச்சு 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 உங்க நிம்மதி நீங்களே கெடுத்துக்கிறீங்க. இப்ப யார் மேல கோபப்படுறது? உங்க மேலேயே நீங்க கோபப்பட்டுக்கணும், உங்க மேலேயே நீங்க வெறுப்பு அடைஞ்சுக்கணும். அப்போ அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொன்னா அதைத்தான் அறிவியல் சொல்கிறது. இது மாதிரி நேரத்தில் நம்முடைய செல்கள் ஒரு செல் இன்னொரு செல்லை திங்க ஆரம்பிக்குது, நம்முடைய செயல்திறன் குறைகிறது, நம்முடைய நல்ல குணங்களை நாம் இழக்கிறோம், நல்ல பண்புகளை நாம் இழக்கிறோம் என்றெல்லாம் அறிவியல் பூர்வமாக அறிவியல் இது நிரூபிக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவியல்லாம் சொல்லலை, அதையெல்லாம் நமக்கு பாடமாக நடத்தலை. அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் தானே உணர்வுகளை வச்சிருக்கிறான், அந்த உணர்வின் வெளிப்பாடு எப்படி இருக்குங்கிறது அதன் வழியாக அதுதான் நமக்கு பாடம் நடத்தியிருக்கிறான். எனவே நாம் அதை சிறப்பாக கையாளுகிற பொழுது நமக்கே நன்மையாக முடிகிறது. அப்ப நமக்கான நன்மையை நாம் செய்யாமல் வேறு யார் செய்வார்? அந்த அடிப்படையிலே நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் அவரை மன்னிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த கேள்வி வரவே வராது. ஒன்று. ரெண்டாவது, நீங்க என்ன கேட்குறீங்க, நாம இப்படியே அவங்க தப்பு செய்வாங்க நம்ம அதை மன்னிச்சு விடுறது வைக்கிறது இப்படியான ஒரு நிலையை எடுத்தோம்னா திரும்ப ஏற்கனவே அவர் செஞ்ச தப்புல நம்ம மன உளைச்சல்ல இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே, மீண்டும் மீண்டும் அவங்கள மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுவாங்கன்னா அது உங்க தப்புன்னு அர்த்தம், அவர் தப்பு இல்லை. அவர் ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டாரு, திரும்ப அவரை நம்புன்னு மார்க்கும் சொல்லிச்சா? ஏற்கனவே என்ன தப்பு செஞ்சாரோ அந்த தப்பை அதே மாதிரி அதையெல்லாம் நீ கண்டுக்காத, அந்த அதுல படிச்ச பாடத்தையெல்லாம் மறந்துடுன்னு சொல்லிச்சா? செஞ்ச தப்பை மன்னிச்சிரு அப்படின்றதுக்காக மீண்டும் மீண்டும் அவர் தப்பு செய்யும் பொழுதெல்லாம் நீ வாங்கிக்கிட்டே இருந்தா அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுல்தகுல் மூமினு மின் ஜுஹரின் வாஹிதின் மர்ரத்தைன். ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பொந்துல 2 தடவை கொட்டுப்பட மாட்டான். மன்னித்தல் என்பது ஒரு பார்ட்டு, அவன் கொடுத்த அடியில படிக்கிற பாடம்ங்கிறது இன்னொரு பார்ட்டு. நான் பாடம் படிக்கவே மாட்டேன், திரும்ப திரும்ப போய் அவர்கிட்ட ஏமாந்துக்கிட்டு நிற்பேன், திரும்ப திரும்ப அவர் மோசடி பண்றதுக்கான வாசலை திறந்து வைப்பேன், திரும்ப திரும்ப திருடிட்டு போறோம், திருடிட்டு போ நான் மன்னிக்கிறேன், திருடிட்டு போ மன்னிக்கிறேன். இது ஏமாளித்தனம், இது கோழைத்தனம், இதை இஸ்லாம் வரவேற்காது, இது அறிவு கட்டத்தனம். இஸ்லாம் எதை சொல்லுகிறது? ஏற்கனவே நடந்த தவிர மன்னிச்சு மூட்டை கட்டி தூர போட்டுட்டு மனசை ரிலாக்ஸ் ஆக்கி அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை தாண்டி அவரிடத்துல எப்படி நடக்கும், மீண்டும் அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்ய. திரும்ப கடன் வாங்குறாரு, ஏமாத்திட்டு ஓடிட்டாருன்னா அதுக்கு பக்காவா என்ன போடணும், கொடுக்க முடிஞ்சா கொடு, திரும்ப தரமாட்டாருன்னு தெரியுதா, இல்லப்பா உனக்கு தர இஷ்டம் இல்லைன்னு சொல்லி மறு என்ன செய்யணுமோ அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்யுங்க. அது இன்னொரு பக்கம். இதை செய்யாம போனா தான் நீங்க சொல்ற அந்த கேள்வி வரும், மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சா மீண்டும் மீண்டும் தப்பு செய்யறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏற்கனவே செய்த தவறை மன்னித்தலை பற்றி பேசுவது என்பது வேறு, மீண்டும் தவறுகளில் விழாமல் உங்களை காத்துக் கொள்வதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள், அனுபவத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிற போதனைகள் வேறொன்று. ரெண்டையும் தனித்தனியாக நீங்க புரிஞ்சுக்கணும். 2. இதை தாண்டி நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பாருங்க, இது மாதிரி தங்களுக்கு கேடு செஞ்சவங்களை மன்னிப்பதன் வழியாக அவங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்களுடைய தோழர்கள் வாழ்ந்தாங்க, நிறைய செய்திகளை பார்க்குறோமே. நிம்மதியான வாழ்க்கை ரசூலுல்லாஹ் வாழ்ந்த மாதிரி இன்னைக்கு நம்ம யாருமே வாழலை. அதுல ஒரு பங்கு நம்மளுடைய நிம்மதியை கெடுக்கிறதுல ஒரு அம்சம் என்ன இருக்குன்னு கேட்டா, நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் பார்க்கிற பார்வையும் நம்முடைய நிம்மதியை கெடுக்கும். சுற்றி இருக்கிறவன் செய்கிற கேட்டினால் மட்டும் என் நிம்மதி கெடாது. என்னுடைய நிம்மதியை பாதிக்கிற விஷயம் எனக்கு கிடைக்கிற வேலை, எனக்கு கிடைச்ச பொருளாதாரம், எனக்கு கிடைக்கிற பதவி, எனக்கு கிடைக்கிற சமூக அந்தஸ்து, என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு கொடுக்குற மரியாதை, அது மட்டுமே என்னுடைய நிம்மதியை பாதிக்கிற விஷயங்கள் அல்ல. அதை தாண்டி என்னை சுற்றி இருக்கிறவனை நான் பார்க்கிற பார்வையும் என்னுடைய நிம்மதியை பாதிக்கிறது, என்னுடைய சந்தோஷத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்கிறது. அப்ப அடுத்தவனை பார்க்கிற பார்வையை நீங்க மாத்துங்க, உங்களுடைய நிம்மதியை நீங்க கூட்டிக்கிங்க. நிம்மதிக்காகத்தான வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவனாக அறியப்பட்டிருந்த அப்துல்லா இப்னு உபை
அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனுக்கு பாவமன்னிப்பு தேடி அவனை வந்து மறுமையில் குற்றவாளியாக ஆகாமல் காப்பாற்றிட முடியுமான்னு நினச்சாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய கேடு செஞ்சவன் இஸ்லாமிய சமூகத்திற்கு, இஸ்லாமிய படைகளுக்கு, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவன் கொடுத்த குடைச்சல் கொஞ்சமா நெஞ்சமா? சந்தர்ப்பவாதிகளுடைய தலைவனாக அறியப்பட்டவன். அப்படிப்பட்ட ஒருத்தனை சூழலா இப்படி அணுகுனாங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி கடாசிட்டாங்கன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெருங்கிய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் விஷயத்துல ஒருத்தர் வந்து அவதூறு சொல்றாரு. அந்த அவதூறு சொன்ன ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறவர். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இயல்பான கோபத்தின் அடிப்படையில் இனிமே இவருக்கு நான் உதவியெல்லாம் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு அல்லாஹ் மேல சத்தியம் பண்றாரு. அல்லாஹ் என்ன பண்ணா, வசனம் இறக்கி வச்சான். வலா யக்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸஅதி அன் யூது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்களை மாதிரி அல்லாஹ்வுடைய அருளும் வசதியும் கொடுக்கப்பட்டவங்க இது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன், முஹாஜிர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எதுவும் சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க. உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன் சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க. வல் யஃபு மன்னியுங்கள், வல் யஸ்ஃபஹு அலட்சியப்படுத்துங்கள். முடிக்கிறான் கடைசி அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் பாருங்க, எத்தனை அழுத்தமான சொல்லுன்னு. அலா துஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? எவ்வளவு பெரிய கிஃப்ட். நீங்க அதை மன்னிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்வு நிம்மதி பெறுவது ஒன்று, அதை தாண்டி நீங்கள் செய்கிற பிழைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறுகிறீர்கள் என்பது எத்தனை பெரிய கிஃப்ட். அதனால நாம ஒரு கல்லுல பழமாங்கா அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ள வர்றதுனா நமக்கு கேடு செஞ்சவங்களை மன்னிக்கிறது என்பது நம்ம புரிந்து கொண்டால் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அடுத்து ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, நசீர் அப்படிங்கிறவங்க, நான் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவன், அந்த ஜக்காத்துடைய என் அம்மாவை நான் உம்ராவுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனுப்ப முடியாது, அந்த காசில் அனுப்ப முடியாது. ஏன்னா ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்தினான். அந்த லிஸ்ட்டில் உங்கள் அம்மா கிடையாது, உங்களுடைய அப்பா கிடையாது, உங்களுடைய பிள்ளைங்க கிடையாது. உங்கள் ஜக்காத்து பணத்தை நீங்கள் யாருக்கு செலவிட முடியும்னா, யாருக்கு நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை செலவழிக்க முடியாது. யாருக்கு நீங்கள் பொறுப்பு இல்லையோ அவங்களுக்கு தான் செலவழிக்கணும். என் பிள்ளைக்கு செலவு பண்ணுறது என் பொறுப்பு, என் மனைவிக்கு செலவு பண்ணுறது என் பொறுப்பு, என் தாய்க்கு செலவு பண்ணுறது என் பொறுப்பு, என் தந்தைக்கு செலவு பண்ணுறது என் பொறுப்பு, என் கடமை. அப்போ என் கடமையை ஜக்காத்தை கொடுத்து நான் அதிலிருந்து தப்பிக்க முடியாது, கடமையை செய்யணும். அப்போ நாம் இவங்களுக்காக செலவிடக்கூடிய தொகை வந்து ஜக்காத்து பணத்துக்குள்ளே செலவிட முடியாது. அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் உம்ராவுக்கும் அனுப்ப முடியாது, ஹஜ்ஜுக்கும் அனுப்ப முடியாது, வேறு எதுக்கும் அனுப்ப முடியாது. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆளுக்கு யாருன்னு அல்லாஹ் லிஸ்ட் போட்டிருக்கான, பட்டியல் வச்சிருக்கான, அந்த பட்டியலுக்குள்ளே இருக்கிற ஆளை தேடி தான் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாகணும். இவங்களுக்கு செலவு செய்யணும்னு முடிவெடுத்தா இவங்களிடம் இருக்கக்கூடிய ஜக்காத்து பணம் அல்லாத உங்களுக்குரிய ஜக்காத்து கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற உங்களுக்குரிய சொத்து இருக்க அந்த சொத்திலிருந்து தான் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உம்ரா ஹஜ்ஜு மற்ற இன்ன பிற செலவினங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ஹெச் இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க புர்னையிலிருந்து கேட்குறாங்க, இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் மது கஞ்சா அதிகரிக்கும் நிலையில் பள்ளிவாசல் மற்றும் இயக்கங்கள் மத்தியில் பிரச்சாரம் இல்லை, ஏன்? பூரண மதுவிலக்கு இஸ்லாம் தீர்வு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மது போதை கஞ்சா தமிழ்நாட்டில் இப்போ ரொம்பவே இருக்குது, ரொம்ப 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 நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்து இளைஞர்கள் அதில் அதிகம் பாதிக்கப்படுறாங்களோ என்று எண்ணுகிற வகையில் முஸ்லீம்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சிக்கல் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறதுங்கிற தகவல் நம்ம போகிற இடங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய, இதை ஒழித்து கட்டுவதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டிய பொறுப்பு மற்ற யாரையும் விட முஸ்லீம்களாகிய நமக்கு தான் இருக்கிறது. இதை நாம் வெறுமனே பிரச்சாரம்னு சொன்ன உடனே அதனுடைய தீமைகளை பற்றி பேசுறது வைக்கிறது இப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம். அதுக்காண்டி ஒரு பொதுக்கூட்டம் போடுறது, ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கறது, அப்படியாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அது ஒரு எஃபெக்டிவான தீர்வு அல்ல, வழி அல்ல. ஏன்னா நீங்கள் இதை மாட்டக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் கேளுங்களேன், இதனுடைய தீமைகள் தெரியாமல் இதை செய்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? குடிக்கிறவரோ கஞ்சா சாப்பிட்றவரோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து அதனுடைய விளைவுகள் தெரியலை, அப்படி உங்களை விட சூப்பராக பாடம் நடத்துவாங்க. நீங்கள் போய் இப்போ உட்காருங்க, இதை குடிச்சு உடம்பு வீணாக போச்சு, குடிச்சு மன நிம்மதி போச்சு, குடிச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, என் பணம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாவது பார்த்துட்டு பேசுவீங்க. குடிக்காத ஆட்கள் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னு படிச்சுட்டு பேசுவீங்க. ஆனால் அதில் கிடக்கிறான களத்தில் கிடக்கிறான அவங்க அதை உணர்ந்தே பேசுவாங்க.
தீமை தெரியாம விழல, தீமையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பிறகு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு தீமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு வெறுமனே அது தீமை என்று சொல்லப்படுகிற அதனால் ஏற்படுகிற கேடுகளை பற்றிய அறிவு மட்டுமே போதாது. அந்த அறிவை தாண்டி ஒரு அச்சம் தேவைப்படுகிறது. இந்த தீமையை நீ செய்தால், இந்த பாவத்தை, என வெறும் தீமையாக நேரடி தீமையா இல்லை, நேரடியாக அவன் அதை சாப்பிடும் பொழுது புற சுற்றுவட்டாரத்தில் அதனால் சில தீமைகள் எழுந்தாலும் அதை சாப்பிடுகிற பொழுது அவன் தீமையை உணரல, ஏதோ ஒரு நன்மையை உணர்றான், ஏதோ ஒரு ரிலாக்ஸை உணர்றான், ஏதோ ஒரு ஹாப்பினஸை உணர்றான், ஒரு மகிழ்ச்சியை உணர்றான். அதன் விளைவாகத்தான் தொடர்ந்து அந்த பொருளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அதை நோக்கி வர்றான். அப்போ வெறுமனே அறிவு மட்டும் போதாது, அதை தாண்டி ஒரு அச்சம் வேணும். அந்த அச்சத்தை விதைக்கிற வேலைகளை நம்ம செய்யணும். அச்சம் என்ன? அல்லாஹ்வை பற்றிய அச்சம், மறுமையை பற்றிய அச்சம். அதை இது குறித்த விஷயங்களை சொல்லி நாம் அவங்களுக்கு பிரச்சாரம் செய்தால் மீட்டெடுக்கலாமே தவிர, வெறுமனே பிரச்சாரம்னு சொன்னோன்னா பல பேருடைய போக்கு அதனுடைய தீமைகளை பற்றி பட்டியலிடுறது, அதை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும், காசு போகுது, பிரச்சனைகள் நிறைவேறுது, அதை குடிச்சு விட்டு போய் நிறைய பேரை வண்டியை ஓட்டுறீங்க, வண்டியை ஓட்டி பல பேர் செத்து போகிறாங்க, நீங்கள் குடிச்சு உங்கள் உடம்பு இளமையிலேயே கெட்டு போயிடுது, உங்கள் மனைவி தெருவில் நடுத்தருவில் நிற்கிறாங்க, பிள்ளைங்க அனாதைகள் ஆகிறாங்க, இந்த காசு பணம் எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் வீணாக போகுது. இதுவெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த செய்தியின் வழியாக மீட்டெடுக்க நினைத்தால் அது பயனுள்ள வழிமுறை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். உண்மையான வழிமுறை என்னன்னு கேட்டா, இதை நீங்க சொல்ல, அச்சத்தை விதைங்க. அச்சத்தை விதைச்சிட்டா கேடுகளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அச்சப்பட வேண்டியவன் சொல்லுகிறான், அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சமூகத்தை இந்த குடிபோதையிலிருந்து மீட்டெடுத்தாங்கல்ல, 100% அந்த மக்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தாங்கல்ல. எப்படி கொண்டு வந்தாங்க? எப்படி நடந்துச்சு? அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? என்ன தீமைகள் எடுத்து சொன்னாங்க? அதனுடைய கேடுகளை பற்றி என்ன பேசுனாங்கிறீங்க? பக்கம் பக்கமாக மணிக்கணக்கில் இன்னைக்கு நம்ம பேசுகிற மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தீமை, அதற்கு எதிரான பிரச்சாரம் உண்டா? குர்ஆன்ல 2 வசனம் அல்லாஹ் சொன்னா, ரசூலுல்லாஹ் எடுத்துனா. என்ன சொன்னா? அல்லாவும் பெருசாக பக்கம் பக்கமாலாம் அதில் விவாதிக்கலை. எப்படி சொன்னா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இறை நம்பிக்கையாளர்களே, மதுபானம், சூதாட்டம், குறிகேட்டல், அம்பெறிதல், இவைகள் எல்லாமே ஷைத்தானுடைய அசுத்தங்களாகும். ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களின் தீங்குகள், தீமைகள், பாவங்கள், அசுத்தங்களாகும். ஃபஜ்தனிபு, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது என்ன ஒரு பெரிய பயங்கரமா பாரதூரமா அதை பத்தி அப்படி சொல்ல முடியுமா? இதை விலகிக்க, இது ஷைத்தானுடைய செயல், விலகிக்க. அடுத்த வசனத்துல அதுக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னான். இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வ யசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். முதல் வசனத்துல ஷைத்தான் வேலை, விலகிக்கேன்னா நீ வெற்றி பெறுவ. 2வது வசனத்துல மதுபானத்தின் வழியாக, சூதாட்டத்தின் வழியாக ஷைத்தான் உங்களிடத்திலே பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்க நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை தூரமாக்க நினைக்கிறான். தொழுகையை விட்டு தடுக்க நினைக்கிறான். நீங்க விலகிக்க மாட்டீங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த அறிவிப்பு தான், இவ்வளவுதான் இந்த செய்தி. காரசாரமா பயங்கரமா கோவப்பட்டு எரிச்சல் விட அல்ல உருட்டெல்லாம் செய்யல, பயங்கர சப்தம்லாம் ஒண்ணும் இல்லை. 2 செய்தியை 2 வசனத்தை இறக்கி வச்சேப்பா, விலகிக்கிறது நல்லது இல்லை, முடிஞ்சு. சொன்ன மறு நிமிஷத்துல வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருந்த மது பாட்டில்கள் பேரலா கொண்டு வந்து அள்ளி ஊத்தி அதை பார்த்தவர் வர்ணிக்கிறார். அப்படியே ஆறு ஓடுன மாதிரி ஓடிச்சுப்பா. என்ன வீட்டுல எல்லா வீட்லயும் அள்ளி ஊத்திட்டாங்களே. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை சொல்லலையா, பேசலையா, இவ்வளவு பேசுறோம். ஆனா அல்லாஹ்வுடைய அச்சம் விதைக்கப்படாத காரணத்தினால் அது நல்ல மாற்றங்களை தரல, பெரிய பாதிப்புகளை உண்டாக்கல. அதை நாம விதைச்சு விட்டு அதுக்கு பிறகு நம்ம சொன்னோம்னா அல்லாஹ் சொல்லிட்டானா முடிஞ்சு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்களா முடிஞ்சிச்சுன்னு எல்லா தீமைகளுக்கும், இது மதுபானத்துக்கும் கஞ்சாவுக்கும் மட்டும் இல்லை, எந்த தீமைகளிலிருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் அனைத்திற்குமான அடிப்படை நீங்க அந்த சமூகம், தீமை, போக்குவரத்து அதுவும் இருக்கு. நான் அதுக்காண்டி 100% அது நன்மையே தரலன்னு சொல்ல வரல, அதுவெல்லாம் மாற்றத்தை தருந்தான். ஆனா 100% வென்றெடுப்பதற்கான வழிங்கிறது அல்லாஹ்வுடைய அச்சத்தை விதைப்பதெல்லாம் இருக்கிறது. இது பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் என்பதன் வழியாக முன்னெடுப்பதை விட ஒவ்வொரு குடும்பத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சம் குறித்த பேச்சுக்களை அதிகப்படுத்தணும். ஒவ்வொரு வீடுகளில் ஒரு தாய், தந்தை, பிள்ளைங்க, அண்ணன், தம்பி எல்லாருடைய பேச்சு வழக்குகளும் சமூக பழக்க வழக்கங்கள் மாற்றப்படணும். இன்னைக்கு நம்மிடத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் குறித்த பேச்சுவார்த்தை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதன் விளைவாக தீமைகள் அதிகரித்து போகுச்சு என்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி நம்முடைய குடும்பங்களை மாற்றுவதன் வழியாக இந்த சமூக தீமையை நம்மிடமிருந்து நம்ம ஓட ஓட
விரட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இதுக்கான பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்கும் இருக்குங்கிறது புரிஞ்சுங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா ரொம்ப எளிது. அடுத்து நசுருதீன் அப்படிங்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கேட்குறாங்க, பெண்கள் வியாபாரம் அல்லது வேலைக்கு செல்லுதல் மார்க்கத்தில் அனுமதி உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்கள் வேலைக்கு வியாபாரத்துக்கு செல்றதை பொறுத்த வரைக்கும் செல்லலாம். ஒன்றும் மார்க்கத்தில் தடை, வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்றெல்லாம் எந்த தடையும் இல்லை. தடையும் இல்லை என்பதை விட குர்ஆன்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின்னிசாஇ நஸீபும் மிம்மக்தஸப்ன. ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உண்டு, பெண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன, அவங்கவுங்க இது நேரடியாக பல அர்த்தங்களை குறிக்கும் தான். சம்பாத்தியம் பண்ணதுன்னா நீ செஞ்சது, நீ செஞ்ச நல்லதுக்கான கூலி, நீ செஞ்ச கெட்டதுக்கான அதுவும் உள்ளடக்கும். பொருளாதாரத்தையும் கொடுக்கும். நீ ஈட்டுகிற பொருளாதாரத்தையும் அவங்க சம்பாதிச்சா அவங்க வச்சுக்கலாம், நீ அது அவங்களுக்கு உண்டு, நீ சம்பாதிச்சாலும் அதை நீ வச்சுக்கலாம் என்கிற கருத்தை இந்த வசனத்தின் வழியாக நம்ம பெறுகிறோம். ஆனால் மார்க்கத்தில் பெண்கள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி கூட சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பொறுப்பு ஆண்களின் தலையில சுமத்தப்பட்டுருச்சு. நீங்க பொறுப்பெடுத்துங்க, நீங்க உங்களுடைய உணவுக்கு, உடைக்கு, தங்குமிடத்துக்கு, மருத்துவத்துக்கு, தேவைகளுக்கு ஆண்களாகி நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுங்கன்னு அந்த பொறுப்பு இங்க வச்சதுக்கு பிறகு அவங்க எதுக்கு சங்கடப்படணும், அவங்க எதுக்கு சிரமப்படணும்? வீட்டில் ராணி மாதிரி இருக்க வேண்டியதானே. வெளியே வேலைக்கு போய் ஒவ்வொருத்தையும் ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டில் நிம்மதி இல்லாமல், தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல், மாதவிலக்கு நேரங்களில் ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸாக ஓய்வெடுக்க முடியாமல் எதுக்கு? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாமே, நீ சம்பாதிக்க என்ன கட்டாயம் வந்துச்சு? எல்லாத்தையும் அவன்கிட்ட கேளு, இன்னும் உனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வா, இன்னும் கொஞ்சம் உழைப்பை போடு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுங்க. அவங்கள்ட்ட கேளுங்க. அதுக்கான நியாயம் உங்களுக்கு இருக்கிறது, அது அவங்க தான் செஞ்சு தரணும் அப்படின்னு ஆண்களின் தலையில் இந்த பொருளாதார சுமை ஏற்றப்பட்டிருக்கிற காரணத்தினால இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் அதற்காக உழைக்க வேண்டிய அவசியமில்லை, கட்டாயமில்லை. அதே நேரத்தில் அவர்கள் உழைத்தால், சம்பாதித்தால், வேலைக்கு சென்றால் மார்க்கத்தில் குற்றமெல்லாம் ஒன்றுமில்லை. எப்பொழுது குற்றமாகும்? அந்த வேலைக்கு செல்லுகிற காரணத்தினால் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை அவர்கள் அலட்சியப்படுத்தினாலோ, புறக்கணித்தாலோ, அல்லது மார்க்கத்தின் வரம்புகளை அதன் வழியாக மீறினாலோ அப்பந்தான் அவங்க குற்றவாளியாக ஆகுவாங்களே தவிர, அது அல்லாம தொழில் செய்ததனாலே, வியாபாரம் செய்ததனாலே அவங்கள குற்றப்பட்டியல்ல சேர்த்து விட முடியாது. தாராளமாக அவங்க சம்பாதிக்கலாம். இப்போ அவங்க மேலே உள்ள பொறுப்பு என்ன? குடும்பத்தில் இப்போ கணவர் வீட்டை விட்டு வெளியே சம்பாதிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. தன் கடமையை செய்வதற்கு வெளியே வந்துட்டார். இவர் வெளியே வந்துட்டாருன்னா வீட்டை பார்க்கறது யாரு? அந்த பொறுப்பை மனைவி கையில் கொடுத்துட்டு வந்திருக்க. நீ பார்த்துக்கம்மா, வீட்டை பார்த்துக்க, பெற்றோரை பார்த்துக்க, பிள்ளைங்களை பார்த்துக்க. அதையெல்லாம் உதறி தள்ளி விட்டு நானும் சம்பாதிக்க போறேன்னு போனா அப்போ ஓகே, மார்க்கத்தில் தடை. உன் பொறுப்பை செய்யி, அதுக்கு போய் எக்ஸ்ட்ரா உள்ளது ரெண்டாவது செய்யி. உன் ஆசையை, உன் விருப்பத்தை நீ என்னதான் செய்யி, மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குதான். ஆனால் கடமையை முதல்ல செஞ்சிரு, அதுக்கு பிறகு அடுத்தது அதை நோக்கி போ அப்படின்னு சொல்லும்ல. அதுக்கு உகந்த சூழல் இருக்குதான்னு பார்க்கணும். சரி, வெளியில் தொழில் செய்ய வரக்கூடிய இடங்கள்ல மார்க்க வரம்புகள் பேணப்படுகிறதா, அது மாதிரி ஹிஜாபை பேண முடிகிறதா, அந்நிய ஆண்களோடு பழகுகிற பழக்கத்திற்குரிய கட்டுப்பாடுகள், மார்க்க வரம்புகள் மீறப்படாமல் இருக்கிறதா, அதையெல்லாம் பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் இருந்து அவங்க பொருள் ஈட்டினால் மார்க்கத்தில் அது குற்றம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அதுக்கான அனுமதி இருக்கிறது. இதில் ஏதாவது மிஸ் ஆகுது, அவங்களுடைய கடமைகளில் பொறுப்புகளில் குறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அவங்க போகிறதுங்கிறத தவிர்த்து கொண்டு இருப்பது, வீட்டில் இருப்பதுதான் அவர்களுக்கு மார்க்கம் காட்டுகிற வழிமுறையாக இருக்கிறது. அடுத்து திருவாரூர் மாவட்டம் வாழ்க்கையிலிருந்து ஃபர்வேஸ் முஷரஃப் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்தவித கடனும் இல்லாமல் என்னுடைய சொந்த செலவில் திருமணத்தை செய்கிறேன். நிக்கா பள்ளிவாசலில் நடத்திவிட்டு இடம் பற்றாக்குறை காரணமாக விருந்து மட்டும் திருமண மண்டபத்தில் கொடுப்பது நபி வழிக்கு மாற்றமாகுமா? மகர் குறைவாக கொடுத்துவிட்டு வலிமாவை அதிக தொகைக்கு நடத்துவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று கூறுகிறார்கள், அதையும் தெளிவுபடுத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக நடத்தலாம், ஒன்றும் மார்க்கத்தில் தடையெல்லாம் இல்லை. திருமணத்தை அந்த ஒப்பந்தத்தை பள்ளிவாசலில் நடத்திட்டு விருந்து கொடுப்பதற்கான வசதி இல்லை, இல்லை பள்ளிவாசல் அசுத்தமாயிரும், பள்ளிவாசல் நிர்வாகங்கள் கூட பல நேரங்களில் பள்ளியில் வச்சு கொடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் எல்லா மக்களும் கூடி அமர்ந்து எளிதாக சாப்பிட்டு விட்டு செல்வதற்குரிய வாய்ப்புகளை ஒரு மண்டபத்தில் ஏற்படுத்தி தர முடியும்னு ஒரு மண்டபத்தில் வச்சு விருந்து கொடுத்தா மார்க்கத்தில் அது நபி வழிக்கு மாற்றம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அதிகம் பேர் கூடுகிற நேரத்தில் அதுக்கு தேவையான இடத்தை நம்ம ஒதுக்கித்தானே ஆகணும். 200 பேர் 300 பேர் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லா வீட்லேயும் அப்படி பெரிய மண்டபமும் மகாலமாக கட்டி வச்சுருக்குறோம். அதுவும் இப்போம்லாம் நகர வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. 2 பேர் 3 பேர் குடியிருக்கிறதே வெறும் குருவி கூட்டில் இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில்
ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி நம்ம அதிகமான மக்களை வரவழைச்சன்னு சொல்லி சொன்னால் அவங்க உட்காருவதற்கு கூடிய இடம் இல்லாமல் போயிடும். இதுக்காக வேண்டி அவங்க ஒரு மண்டபத்தை பிடிச்சி அதில் வச்சு திருமணத்தை நடத்துவது என்பது மார்க்கத்தில் குற்றமானதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த 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 மண்டபத்துக்கு போகிறது என்பது மார்க்கத்தில் வந்து அதனுடைய பரக்கத்தை, திருமணத்தினுடைய பரக்கத்தை இழக்க செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கிறது. அப்படி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தின் செலவை கம்மி பண்ணுங்க, அது அதிகபட்ச அல்லாஹ்வின் அருளை கொண்டு வந்து சேர்க்கும். நாங்கள் இன்ன அகலமன் நிக்காஹ் பரக்கா, பரக்கத்தில் அதிகபட்சமான பரக்கத்துகளை வந்து உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு செலவுகளை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நீங்கள் விருந்து கொடுங்கன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் விருந்து கொடுத்தல் சுன்னத்தில் நபி வெளியில விருந்தை எப்படி கொடுக்க சொன்னாங்க? ஆடு எடுத்து கொடுப்பா, ஒரு ஆட்டையாவது எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு ஆட்டை அறுக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டை திங்கிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஆட்களும் வேணும் தானே. அந்த மாதிரி ஆடு அறுத்து நமக்கு தெரிஞ்ச உறவுகளை சொந்த பந்தங்களை எல்லாம் அழைச்சி விருந்து கொடுத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறதுங்கிறது நபி வழியில் உள்ளது. அதை வந்து குறைச்சிடுங்க, அதை எண்ணிக்கையை கம்மி பண்ணுங்க, அந்த சோத்துடைய அளவை கம்மி பண்ணுங்க, சோத்துக்கு செலவு பண்ற காசை கம்மி பண்ணுங்க என்று சொல்வதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதில்லை. அதெல்லாம் வரம்பு மீறிய பேணுதல் என்ற அடிப்படையில் ரொம்ப கூடுதலாக தமக்கு தாமே போட்டுக்கொள்ளுகிற தூய்மைவாதத்தின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர, நல்ல விருந்து கொடுங்க, விருந்துக்கு தேவையான மக்கள் எவ்வளோ வருவாங்களோ அந்த வருகைக்கு ஏற்ப ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யுங்க. வர்றவங்க எல்லாரும் வந்து இடுக்கு பிடிச்சிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு சாப்பிட நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் உட்கார இடம் இல்லாமல் அப்படியான ஒரு இடத்துல தான் நடத்தணும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக செய்யப்படுகிற, ஏன்னா விருந்து கொடுக்குறது சுண்ணத்துன்னு ஆயிடுச்சு. அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு அடிப்படையாக என்ன வேலைகளை செய்யணுமோ, வசதிகளை செஞ்சு கொடுக்கணுமோ, அந்த வசதிகளை செய்வதற்கு ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவும் மார்க்க வரம்புக்கு உட்பட்டது தான். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக போகிறது, அவசியமே இல்லாமல் செலவு பண்ணுறது, தன்னை யாருன்னு காட்டுவதற்காக வேண்டியான ஒரு படத்தில் அந்த மாதிரியான போகிறதைத்தான் நம்ம குற்றம் சொல்லணுமே தவிர, அடிப்படை தேவைகளுக்காக செய்யப்படுகிற ஒரு காரியத்தை குற்றப்பட்டியலில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, மகரி துணோண்டி கொடுத்துருக்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறிய அப்படின்னு கேட்குறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. மகரை பொறுத்த வரைக்கும் அது எத்தனோண்டி கொடுக்குறீங்கன்றதை தீர்மானிக்க வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல மணப்பெண்ணு தான் இருக்கிறாங்க. மணப்பெண்ணுடைய குடும்பத்தார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, போதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போனால் போதும், ஏதோ மகரு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறேன், சம்பந்தப்பட்டவங்க நீங்க இவ்வளவு கொடுத்தாலும் போதும், இரும்பு மோதிரம் கொடுத்தாலும் போதும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப என்ன அதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சிட போதுங்கிறேன்? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய பிரச்சனை. அவங்க ஏற்றுக்கொள்ளும், அவங்க மறுப்பதும் அவங்களுக்கான ரைட்ஸில் உள்ளது. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இல்லை எனக்கு அதிகம் வேணும், மற்ற செலவுகளை கம்மி பண்ணிட்டு எனக்கான மகரை நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் வச்சாங்கன்னா அதை பரிசீலிக்க வேண்டிய இடத்துல மாப்பிள்ளை இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அதற்கான முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அதை விட்டுட்டு இதுக்கு வந்து மகரை கூட தான் கொடுக்கணும், மகரோட கம்மியாக தான் செலவு பண்ணணும் என்றெல்லாம் சொல்வதற்கு வந்து நேரடியாக மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாவே எப்படி சொல்கிறான் அப்படின்னா கொடுங்கோங்கிறான். விவாகரத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும் என்று சொல்கிறான். முடிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமாக கொடுங்க, எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், உங்களுடைய தகுதிக்கேற்ப கொடுங்க, திறமைக்கேற்ப கொடுங்க, வசதிக்கேற்ப கொடுங்க என்று புரிந்து கொள்ளணுமே தவிர, அதுக்காக வேண்டி இது கூட இருக்கணும் அது கம்மியாக இருக்கணும் என்று புரிந்து கொள்வதற்கு உரிய முகாந்திரம் ஒன்றும் பெருசாக குர்ஆன் ஹதீஸில் நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதையும் நாம் விளங்கிக்கணும். தாராளமாக நீங்கள் பள்ளிவாசலில் திருமணத்தை நடத்திட்டு ஒரு மண்டபத்தில் விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்வது மார்க்கத்தில் ஒன்றும் குற்றம் இல்லை. அடுத்து சென்னையிலேருந்து அப்பாஸ் அப்படிங்கிறவங்க கல்லூரி மாணவர், அவர் ஒரு செய்தி சொல்கிறார். என்ன சொன்னால், அல்தாஃபியன் அவர்களுக்கு இப்போது டிஜிட்டல் தாவாவில் உங்களுடைய உரைகள் அதிகமாக பகிரப்படுகிறது, அதிகமான மக்கள் உங்களுடைய உரையை பார்த்து பகிர்கிறார்கள். தற்போது காலச்சூழலுக்கு ஏற்றாற் போல இன்ஸ்டாகிராம், யூடியூபில் தற்பொழுது சகோதரர் அப்துல் பாசித் சொல்வதை போல நீங்கள் சொன்னால் இளைய தலைமுறையை வென்றெடுக்கலாம். மேலும் உங்களைப் போல இளைய தலைமுறை தாய்களே நீங்கள் அதிகம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நல்லாவே தெரியுது தான். அந்த இணையதளத்தின் வழியாக சில தாய்கள் வந்து நீண்ட காலமாகவே அதில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அதிகமான மக்களை சென்றடைஞ்சு மக்கள் அவங்களுடைய தாவா போய்கிட்டு இருக்குது. அது மாதிரி தாவா செய்யக்கூடியவங்க இந்த வாய்ப்புகளை, வசதிகளை பயன்படுத்தி கொள்ளணும்னு நமக்கும் அவங்க அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. நல்ல அறிவுரை தான். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான காரியங்களை வரக்கூடிய நாட்களில் முன்னெடுப்போம், அதை முயற்சிகளை மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நம்முடைய நேரம் நிறைவடைஞ்சிட்ட காரணத்தினால இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது, ஆனாலும் அவற்றுக்குரிய பதில்களை சொல்வதற்கான கால அவகாசம் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே வந்த கேள்விகளில் கூட இன்னும் மிச்சமான கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய வாரங்களில் அதற்குரிய பதில்களை பார்ப்போம். புதிதாக கேள்விகள் கேட்க விரும்புகிறவர்கள் நம்முடைய கேள்வி பதிலுக்கான
திரையில் காட்டப்படுகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர் முகவரியோடு உங்கள் கேள்விகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நேரத்திற்கு ஏற்ப நம்முடைய பதில்களை நாம் வாரம் வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். வாஹ்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.